ஓகே. ஸோ நம்ம இப்ப பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்ட அந்த முக்கியமான 3-4 வசனங்கள் 3 வசனங்கள். ஸோ இது நன்மையும் பிரியமா இருக்குது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு எப்படி ரட்சிப்பு இது ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஓகே, this has been made witness. This has now been witnessed to at the proper time சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பத்தி நம்ம தெளிவா பார்த்தது வந்து ஹீப்ரூஸ் 11ல வந்து பார்க்கிறோம். இது வந்து இவங்களதான் விசுவாச வீரர்கள் ஆபேல் தொடங்கி அப்புறம் யோவான் ஸ்நானகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தள்ளுறதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்க சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா? ஸோ இயேசு கிறிஸ்துவோட அந்த மரிச்சு உயிர் தள்ளுறதுக்கு பிறகு இருக்கிற டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற டைம் தான் அந்த அந்த டோர் தான் வந்து பாத்தீங்கன்னா சபையோடைய அழைப்புக்கான டோரா இருக்கு சொல்லிப்போம். ஓகே, காலிங் ஆஃப் தி சர்ச். இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தந்ததுல இருந்து அங்க இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா சபைக்கான டைம். இதுல யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறாங்களோ இவங்கதான் வந்து சபையா ஆவறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஆனா ஆனா இந்த மக்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்கதான் முதலாவது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க சொல்லி போட்டுருக்கு. ஏன் அப்படி போட்டுருக்கு? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை காட்டிலும் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் அவங்க அடையாளமா பலிகளை செலுத்தினாங்க. ஓகே, பலிகள் மூலமா அந்த விசுவாச கிரியை மூலமா தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரட்சிப்பு அடையறாங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த பலிகள் யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து குறிக்குது. அப்படி வராங்க. ஆனா இந்த சபையின் மட்டும் தான் என்னதுன்னா அவங்க வந்து முதலாவது விசுவாசிக்கிறவங்க சொல்லி போட்டுருக்கு இயேசு கிறிஸ்துவ. ஏன் அப்படி? எந்த சபை மாத்தி சொல்றேன், எனக்கு புரியல. இப்ப சபை சொல்றது வந்து இயேசு இப்ப நம்மள சொல்றேன் என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் வருகையில அதான் மரித்து உயிர் தந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற அந்த டைம் கேப்குள்ள யாரெல்லாம் என்டர் ஆகுறாங்களோ கிறிஸ்துவ ஏத்து புரியுது அவங்கதான் வந்து சபை. ஓகேவா? அவங்கதான் முதலாவது கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்களாம். அது எங்க படிக்கலாம்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ல இருந்து படிக்கிறேன். In him we were also chosen, having been predestined according to the plan of him who works out everything in conformity with the purpose of his will. Okay, in order that we who are the first to put hope in Christ. பாத்தீங்களா? ஒருவேளை இப்ப சபையா இருக்க மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுனால வந்து அந்த விசுவாசம் இருக்கு, அதனால வந்து இதுவாயிடுச்சா? இல்ல ஏன்னா பழைய ஏற்பாட்டுல யாருமே இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, கரெக்டா? பிதா மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. ஆமா, பிதா மட்டும் தான் தெரியும். அவங்க விசுவாசம் வச்சாங்க. ஆனா அவங்க செஞ்ச பலிகளே என்ன பட்டுச்சுன்னா வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்து நீதியாக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ரெகனைஸ் பண்ணி சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம பார்த்தோம். இப்போ இங்க வந்து டைரக்டா என்னதுன்னா இயேசு கிறிஸ்து இவர் தான் சொல்லி டைரக்டா தெரிஞ்சு அவர் மேல விசுவாசம் வைக்கிறது. அதுதான் சொல்லலாம், புரியுது. ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியாது இவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு. ஓகேவா? அவங்க எப்படி நம்பினாங்கன்னா பலிகள் தான் சொல்லிட்டு. இப்ப ஆபேலோட ஸ்டோரி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆபேல் brought God a better sacrifice, better offering than Cain. Okay, by faith he was commanded as righteousness when God spoke well of his offering சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுதான் போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார். ஓகே, அது மட்டும் இல்லாம படிக்க அவரும் வந்து பலி செலுத்திருப்பார் சொல்லி பார்க்கிறோம். நோவா அவரும். ஓகே, அவ பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஃபெய்த்ஃபுல்லா வந்து காட் நடந்தாங்களோ ஓகே அவங்கலாம் வந்து ஃபெய்த்ஃபுல் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஆனா வந்து கிறிஸ்த தெரிஞ்சுக்கிட்டாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது, தெரியல. ஆனா வந்து
இங்க ஆஃபரிங் மட்டும் தான் செலுத்துறாங்கன்னு சொல்லி போகிறோம். எல்லாருமே பலிகள் செலுத்தினாங்க. ஓகேவா? ஆபிரகாம்லாம் பாத்தீங்கன்னா ஃபெய்த் இன் காட். ஓகே. அப்புறம் ஐசக், ஜேக்கப், யோசேப்பு, மோசஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவன் முழு நம்பிக்கை வச்சிருந்தவங்களா இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. எங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுவே அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ரட்சிப்புக்கு ஏதுவான காரியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதே நேரத்துல அவங்க செலுத்தின பலிகள் என்ன பண்ணுச்சு, அதை வந்து இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க பாக்குறது. ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, சபை சொல்ற மாதிரி, சர்ச் சொல்ற மாதிரி, we were the first to put hope in Christ சொல்லும் போது எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் மெசியா. தாவீதின் வீட்டிலே இஸ்ரவேலிலே தாவீதின் குமாரனாக பெத்லெஹேம்ல அப்புறம் நாசரேத்துல வளர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் வந்து ரட்சகர் சொல்லி விசுவாசிச்சு என்ன பண்றாங்க, அவர் மூலமா தான் நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு, ஓகே, நித்திய ஜீவன் இருக்கு சொல்லி நம்புறதுதான் வந்து பாத்தீங்கன்னா சபையா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம் இப்போ. சோ இதுதான் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப், நோ ஒன் கேன் கம் டு மீ சொல்றாங்க. எங்கன்னா யோவான் 14, no one can come to the Father except through me. Jesus answered, I am the way, I am the truth, I am the life. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறோம்னா, இன்னொரு டிஃபரன்ஸ் பாக்குறோம்னா, இங்க ஒருத்தருக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது, கிரியை இருந்தது. ஓகே, யோசேப்புக்கு வந்து என்ன விசுவாசம் கிரியை இருந்தது, அவர் கொடுக்கப்பட்ட ட்ரீம். ஓகே, ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சகோதரர்களும் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பணிந்து கொள்வாங்க. அவர் தேவனுக்கு வந்து உண்மையா இருக்கும்போது அவர் தேவன் என்ன பண்ணாரு, எகிப்திலே வந்து இவரை வந்து பெரிய ஆளா மாத்திராச்சுன்னு போகிறோம். மோசே இஸ்ரேல்ல மக்களை வந்து எகிப்துல இருந்து கொண்டு வரணும், கொண்டு வந்து கானான் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, அதான் அவருடைய வேலையா இருந்தது. சோ அது பண்ணிருக்காரு. ஓகே, ஈசாக்கு தேவன் மேல விசுவாசம் வச்சு அவர் பிள்ளைகள் பள்ளிக்கு பெறுகிறாங்க சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு வராரு. யாக்கோபு உங்களுக்கு 12 பிள்ளைகள் பிறகுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவங்க லேயா அதுனா அவங்க மாமனார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை இருந்தாலும் தேவன் மேல நம்பிக்கை கொண்டு இருந்தாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இங்க பார்க்கும்போது ஆபிரகாமா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விசுவாசம் தான் போட்டிருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் விசுவாசம் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஆனா சபைக்கு மட்டும் என்ன இருக்கு, சபையோட விசுவாசம் வந்து மெயினா இயேசு கிறிஸ்து மேல, அப்புறம் உயிர்த்தெழுதல். கரெக்ட். எல்லாருக்குமே ஒரே விசுவாசம் ஆயிடுச்சு. சபைக்கு மட்டும் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம். ஓகே, அவர் மூலமா நம்ம வந்து நீதி அடைகிறோம் சொல்லி பார்க்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா உனக்கு பிள்ளை பிறக்கும் சொல்லி சொல்றாரு, நீ தகப்பன் தாய் வீட்டு வந்துட்டு நீ கானானுக்கு வா, நான் உனக்கு வந்து ஒரு பெரிய தேசமாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல ஆபேல் பாத்தீங்கன்னா வேற என்னன்னா பலிகள் செலுத்தினா சொல்லி பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோட செஞ்சு நோ வந்து நீ பேலையை கட்டு சொல்றது. ராகா பாத்தீங்கன்னா நீ வந்த அந்த ஸ்பைஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, காட்டி கொடுக்க கூடாது சொல்லி சொன்ன உடனே ராகாப்க்கு. இப்போ ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விசுவாசம். இங்க எரியோ கோட்டை வந்து வீழ்ச்சி பண்றது ஒரு விசுவாசமா இருக்கு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு அப்போ தேவரோட அந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விசுவாசத்துக்கு கொண்டு செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, விசுவாச வீரர்களை சேர்த்துக்கிறாரு உள்ள. ஓகே, சாம்சன், பாராக்கு, கிதியோன் அந்த மாதிரிலாம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க புதிய ஏற்பாடுல நம்ம பாக்குறது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்களாம், we were the first to put hope in Christ. கிறிஸ்து சொல்றவங்க மேல நம்பிக்கை கொள்றது, விசுவாசம் வைக்கிறது சொல்றதுல யார் ஃபர்ஸ்ட்? சபையா இருக்கவங்க, இப்ப இருக்க மக்கள் சபையா இருக்கு. அதுதான், அதனாலதான் தேவன் வந்து அந்த ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்காருல இயேசு கிறிஸ்துக்கு. கரெக்ட், தேவன் இந்த பிரிவிலேஜ் கொடுத்திருக்காரு இயேசு கிறிஸ்துக்கு. எல்லா நாமத்துக்கும் அதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே, அவர் எப்படிப்பட்ட பொசிஷன் போறாரு சொல்றதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அப்ப நம்ம வந்து விசுவாசம் என்ன இருக்கு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து மேல, இவர் தான் இயேசு சொல்லிட்டு நம்ம அவர் மேல வந்து நம்பிக்கை கொண்டிருக்க மக்களா இருக்கிறோம் சொல்லிப்போம். இவர் தான் இயேசு சொல்லிட்டு இவர் மூலமா தான் ரட்சிப்பு இருக்கு. நம்ம வேற விசுவாசத்துல போல நம்ம எல்லாருக்குமே ஒரே விசுவாசம் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம். அதான், அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் புட் ஹோப் இன் கிரைஸ்ட் சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் எல்லா இடத்தையுமே வந்து தேவனே சாட்சி கொடுக்குறாரு. இவர் என்ன சுகுமாரன், this is my son
சொல்லிட்டு தேவன் எத்தனை வாட்டி சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பாருங்க. மத்தேயு 3:17. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே இது என்னுடைய நேசகுமாரன். பரிசுத்தாவியை வந்து சொல்லும். And a voice from the heaven said, "This is my son, whom I love. With him I am well pleased." ஓகே, சொல்லி சொல்றாரு, நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்ப கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ, இவர் தான் மெஸ்ஸியா சொல்லிட்டு நம்புறதுக்கு வந்து தேவனே என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்குறாரு சொல்லி போகிறோம். இது இங்க மட்டும் சொல்லல, இது இன்னொரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா மத்தேயு 17:5. அங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் கிட்ட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மருவ மலையில வந்து கூட்டு போயிடுறாரு. கூட்டு போன உடனே அங்க வந்து பேசுறாங்க. யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேர் இருக்குமே சொல்றாரு. A voice from the cloud said, "This is my son, whom I love. With him I am well pleased. Listen to him." அவன் சொல்றதை கேளுங்க சொல்லி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொல்றதை கேளுங்க சொல்லி சொல்லல. ஏன் சொல்றதை கேளுங்க சொல்றாருன்னா, யாருமே விசுவாசிக்க மாட்டாங்க. அவரு சொல்றாரு, நான் தான் தேவகுமாரன், நான் தான் மெஸ்ஸியா, என்னை விசுவாசிங்க விசுவாசிங்க சொன்னாலும் அங்க இருக்கவங்க ஒருத்தவங்களும் விசுவாசிக்க மாட்டாங்க. அதனாலதான் என்னதுன்னா, அட்லீஸ்ட் நீங்களாவது விசுவாசிங்க சொல்றதுக்காக தான் வந்து காட் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டியது இருக்கு, தீர்மானம் திட்டமா சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லி போகிறோம். இவர் மெஸ்ஸியாப்பா, இவர் வந்து தேவனுடைய குமாரனே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கிறோம். சோ இதை குறிச்சுதான் வந்து நம்ம முக்கியம் பாக்குறது என்னதுன்னா, நம்ம சபையா இருக்கிறவங்க விசேஷமானவர்கள் சொல்லி பார்க்கிறோம். இதை குறிச்சுதான் நம்ம 1 பேதுருவோட நம்ம படிச்சோம்ல 1ஆம் அதிகாரத்துல. 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, கன்சர்னிங் தி சால்வேஷன், இந்த ரட்சிப்பு சொல்றது, இந்த சுவிசேஷம் மூலமா ரட்சிப்ப the prophets, பழைய ஏற்பாட்டு காலங்க ஆட்கள் என்ன பண்ணாங்களா, who spoke of the grace, இந்த கிருபை, இந்த வரப்போற கிருபை, இயேசு கிறிஸ்து வராருல, அந்த கிருபையை வந்து that was coming to you, யாரா நம்மளுக்கு வரதை வந்து சர்ச், அவங்க தேடி பார்த்தாங்களா. ஏன்னா பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு தீர்க்கதரிசனமா, வித் கிரேட் கேர், ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து என்ன பண்ணாங்களா, அந்த வசனங்கள் எல்லாம் தீர்க்கதரிசன வசனங்கள் தேடி தேடி பார்த்தாங்களாம். ஓகே, பார்க்கும்போது இந்த கிருபையை குறித்து பார்க்கும்போது trying to find out the time and circumstances, எந்த காலத்தையும் எந்த நேரத்திலயும் வந்து இந்த காரியங்கள் நடக்கும் சொல்லிட்டு, to which the spirit of the Christ in them was pointing when he predicted the suffering, எதுனா சஃபரிங், இயேசு கிறிஸ்துவோட பாடுகளையும், of the Messiah and the glory that would follow, அதுக்கப்புறம் மகிமையையும் எப்ப நடக்கும் சொல்றத வந்து தேடி கண்டுபிடிக்கும் போது, it was revealed to them, okay, that they were not serving themselves, இது வந்து அவங்களுக்கான காரியங்கள் கிடையாது, அவங்கள பத்தி சொல்லல, பட் யூ, நம்மளுக்காக சொல்லப்பட்டது சொல்லி கண்டுபிடிச்சாங்களாம். when they spoke of the things that has now been told, இப்ப நாங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்றோம், by those who have been preached the gospel to you by the Holy Spirit sent from heaven, even the angels long to look into these things, இந்த காரியங்களை வந்து தூதர்களும் வந்து உத்து நோக்க ஆசையா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்படி என்ன ப்ராபசிஸ வந்து இவங்க வந்து தேடினாங்க, அப்படி என்ன பாடுகளும் அது பின் வரும் மகிமையை வந்து தேடினாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை தானியல் தீர்க்கதரிசி தானே, தானியல் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 70 வீக்ஸ் ப்ராஃபசி. ஓகே, அது வந்து பாக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா 77 சொல்லி பாக்குறோம். இது வந்து எந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, 77 are the degree for your people, your holy city, to finish transgression, to put an end to sin, to anoint for the wickedness, to bring everlasting righteousness. Okay, அப்புறம் to seal up the vision and prophecy, and to anoint the holy most holy place. ஓகேவா, know and understand this, from the time the word goes out to restore and rebuild the Jerusalem. ஸோ எருசலேம் வந்து அழிக்கப்பட்டுச்சு, வீழ்த்திருச்சு. எப்பன்னா வந்து 587 587 பிசி ஜெருசலேம் பாத்தீங்கன்னா 587 பிசி
சீஜ் ஆஃப் ஜெருசலேம் பாபிலோன் நெபுகட்நெசர் மூலமா ஃபுல்லாவே தீக்கிரையாக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். டிஸ்ட்ராய் ஆச்சு ஒரு வாட்டி. அப்புறம் அங்க இருக்க மக்கள் அல்லது எக்ஸைல் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எருசலேம் ஃபர்ஸ்ட் டெம்பிள் வந்து அது வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்புறம் தான் செகண்ட் டெம்பிள் கட்டுறாங்க. யார் மூலமா சொல்லி பார்த்தீங்கன்னா 539 வந்து சைரஸ் தி கிரேட் இருக்கார்ல, அவர் மூலமா திருப்பி கட்டப்பட்டது சொல்லி பார்க்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள் வந்து அங்கதான் இயேசு கிறிஸ்து பிரசன்னம் செஞ்சார்ல. ஃபர்ஸ்ட் டெம்பிள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே வந்து அழிஞ்சிருச்சு. ஓ, 587 டிஸ்ட்ராய் பாருங்க. ஆன் தஷ்பா ஜூலை 587 to 586 BC, the Babylon took Jerusalem and destroyed the first temple. BC. இயேசு கிறிஸ்து வந்தது வந்து ஏடியில் தான் வந்தாரு. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் 580 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அழிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டெம்பிள். முன்னாடி 580. ஓகே ஓகே புரியுது. ஓகே, and burned on the city. ஃபுல்லா அழிஞ்சிச்சு சரி போகும். அப்ப திருப்பி வந்து ரீபில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, he was allowed the Cyrus, Babylon has fallen, Babylon வீழ்த்திட்டு to Cyrus the Great, founder of the Persian Achaemenid Empire in 539. He allowed the exiled Judeans to return to Zion and rebuild the Jerusalem. திருப்பியும் கட்டுறதுக்கு, ஆலயத்தை கட்டுறதுக்காக அமிச்சாங்களாம். இது நம்ம விக்கிபீடியால படிக்கிறோம் அந்த ஹிஸ்டரிஸா. செகண்ட் டெம்பிள் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 516 BC சொல்லி பார்க்கிறோம். செகண்ட் டெம்பிள் இப்பதான் கட்டி முடிக்கப்பட்டது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெம்பிள் அழிஞ்சிச்சு. ரெண்டாம் டெம்பிளை வந்து கட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா எருசலேமையும் இதையும் கட்டுறதுக்காக அனுப்பிச்சாலும் சொல்லி போகிறோம். ஸோ இங்க நம்ம டேனியல்ல பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃப்ரம் த டைம் த வேர்ட் கோஸ் அவுட் டு ரீஸ்டோர் அண்ட் ரீபில்ட் தி ஜெருசலேம் until the anointed one. anointed one யாரு? கிறிஸ்து. anointed one நாலே கிறிஸ்து தான். ஓகேவா? anointed one, the Christ சொல்லி போகிறோம். the ruler comes. There will be a 7, 70 and 62 sevens சொல்லி பார்க்கிறோம். It will be rebuilt and the streets will be drenched, but in the times of trouble. After 62 sevens, the anointed one will be put to death. யாரை இயேசு கிறிஸ்து சாவடிச்சிருவாங்க. when have nothing. Okay, so இதுதான் வந்து இங்க சொல்லப்படுறது. டைரக்டா தானியலுக்கு சொல்லப்பட்டது. தானியல் எப்ப எழுதுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 550 இல்லைன்னா 560 எழுதிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். எப்பன்னா இந்த நடுப்பட்ட காலத்துல அழிஞ்சு இங்க சைரஸ் மூலம் காப்பாற்றப்படுறதுக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 years முன்னாடி, 30-20 years முன்னாடி எழுதப்பட்டது. ஓகேவா? எப்படி நம்ம பாக்குறோம்னா, இங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த டேரியஸ் ஆஃப் சைரஸ் who was made the rule of Babylon. சாரி இது வந்து என்னதுன்னா டேரியஸ் சொல்லும் போது இங்க இருக்கிற சைரஸ் இருக்காருல்ல, இவரோட காலத்துல தான் எழுதப்பட்டது சொல்லி கொடுக்குறோம். 539 அப்புறம் எழுதப்பட்டது. இவருக்கு அப்புறம் வந்து சைரஸ் தி கிரேட் கோரூலர், சக்சஸர், அப்புறம் டேரியஸ் தி கிரேட். ஸோ இவர் காலத்தில் எழுதப்பட்டது. டேரியஸ் வந்து வாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா 522 வந்திருக்காரு. ஆட்சி செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 522 BC-ல. ஓகேவா? இவரோட டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தானியல் புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. டேரியஸ் சன் ஆஃப் ஜெக்சிஸ், தி ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? மீட் பை டிசெண்டன்ட். ஸோ இவரோட காலத்துல தான் வந்து வாஸ் ரூலர் ஆஃப் பேபிலோன். தி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இஸ்ரேல்னு என்ன பண்ணிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா டானியல் வந்து understood the scriptures to which to the word of the Lord given to Jeremiah the prophet, the dissolution of the Jerusalem was lasting 70 years. சொல்றது எரேமியா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட ப்ரே பண்றாரு சொல்லி போகிறோம். அப்ப வந்து வெளிப்பட்ட ஒரு காரியம் சொல்லி போகிறோம். ஓகேவா? என்னதுன்னா 62 sevens இருக்கா. இந்த டிகிரி பாஸ் பண்ணதுல இருந்து எப்ப வந்து இந்த ஆலயம் இந்த எருசலேம் கட்டப்படுறதுக்கான அந்த டிகிரி ஒரு கட்டளை யார் கொடுக்குறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேரியஸ் கொடுக்குறாரு. கொடுத்ததுல இருந்து மெசேஜ் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா 62 sevens வரணுமா. அவ பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட்டர் வச்சு நம்ம போட்டோம்னா இங்க என்ன போட்டிருக்கு 67 + 7 இது 70 weeks. இது ஓகே 70 sevens சொல்லும் போது 70 ×
7 சொன்னோம்னா என்ன வருது? 490 இயர்ஸ். கரெக்டா? அதுல வந்து 62 + 7 there will be 7 sevens and 62 sevens சொல்லும்போது தனிப்பட்ட முறையில அது என்ன சொல்றாங்கன்னா 62 + 7 எவ்வளோ? 69 தானே? 69 into 7 சொல்லும்போது 483 இயர்ஸ். ஆமா, யாருன்னா மெஸ்ஸியா வந்து அனாயிட்டட் ஒன் ஞானஸ்தானம் பெறதுக்கு சொல்லிட்டு. அப்ப எப்ப நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து 29 AD-ல வந்து ஞானஸ்தானம் பெறாரு. -29 AD-ல ஞானஸ்தானம் பெறும்போது அரௌண்ட் 454 BC-ல வந்து பாத்தீங்கன்னா கட்டளை வந்து பிறக்குது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? யார் டைம்ல சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம நெகேமியா போனோம். நெகேமியா இல்ல, எஸ்றா. எஸ்றால போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி பாஸ் ஆகுது. This is what the Cyrus, the king of Persia says. Lord, the God of heaven has given me all the kingdom of the earth, and he has appointed me to build the temple for himself at Jerusalem in Judea. சொல்லிட்டு சைரஸ் the king of Persia நான் பார்த்தோம்ல, இவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு சொல்லி கொடுக்குறோம். இது ஒரு கட்டளை இருக்கு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் போனோம்னா அந்த ஆலயத்தை இது டெம்பிளை வந்து கட்டிடுறாங்க, கட்டி முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரீபில்டிங் ஆஃப் டெம்பிள் முடிஞ்சிருது. ஆனா வந்து இங்க நம்ம பார்த்த டேனியல்ல பார்த்த விஷயம் என்னதுன்னா, ரீபில்ட் ஜெருசலேம் தான் போட்டிருக்கு. கரெக்டா? டிகிரி ஃப்ரம் த டைம் த வேர்ட் கோஸ் அவுட் டு ரீஸ்டோர் அண்ட் ரீபில்ட் ஜெருசலேம் சொல்லி பார்க்குறோம். டெம்பிள் கிடையாது. அப்ப அந்த இதுதான் டிகிரி தான் வந்து பாக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரீபில்ட் டெம்பிள் தான் இருக்கு. ஜெருசலேம் பாத்தீங்கன்னா இங்க இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டர் த ஆப்போசிஷன் அண்டர் இந்த இங்க ஒரு லெட்டர் இருக்கு. இதை டீட்டெயிலா நான் போனா நிறைய விஷயம் இருக்கும் இதுல. ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் மட்டும் காமிக்கிறேன், எந்த டைம்ல இது காமிக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா லெட்டர் டு டேரியஸ். டேரியஸ்க்கு வந்து லெட்டர் போகுது. அந்த லெட்டரை வந்து டேரியஸ் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு ரிப்ளையா வந்து ஒரு டிகிரி வந்து பாஸ் பண்ணுவார். நான் பார்த்தோம்ல. ஓகே, டிகிரி ஆஃப் டேரியஸ். டிகிரினா என்னது? ஒரு ஆர்டர். டிகிரி மீன்ஸ் அஃபிஷியல் ஆர்டர் கிவன் பை த கவர்மெண்ட் ஆர் அ ரூலர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த ஆர்டர் பாஸ் பண்ணது இப்பதான் பாஸ் பண்றாங்க. ஓகே, என்னதுன்னா அங்க ஜெருசலேம்ல வந்து அந்த ஸ்ட்ரீட்டை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, ரீபில்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிறகு செய்யும். அது இந்த பிறந்த டேரியஸ் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரி இங்க என்னதுன்னா அவங்க பேபிலோன்ல ட்ரெஷரியில இருந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா டெம்பிள் ஆஃப் த காட் இன் ஜெருசலேம் அதுக்கும் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல மிச்சம் இருக்க காசை வச்சு நீங்க வந்து ஃபுல்லா காஸ்ட் பே த ராயல் ட்ரெஷரி கோல்டு எல்லாத்தையுமே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெருசலேமே நீங்க வந்து பில்ட் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜெருசலேமே பில்ட் பண்ணுவாங்க. அதை நான் திருப்பி இதுல காமிக்கிறேன். 7th டிகிரி சைரஸ் வருவாரு. ஓகே, comes to Jerusalem. Ezra comes to Jerusalem. A letter to King Artaxerxes. அப்புறம் 8 ரிட்டர்ன் டு ஜெருசலேம். எல்லாருமே எத்தனை பேர் எல்லாரும் வராங்க சொல்லி பார்க்குறோம். ஒருத்தருமா வராங்க. அப்புறம் இவர் பேசுற காரியம் இப்போ வந்து மனம் திரும்புறது. அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பாக்குறோம்னா இங்க 7ல நம்ம பாக்குற 7ஆ 6ஆ ஸோ இங்க வர அர்த்தசாஸ்திரா, இந்த அர்த்தசாஸ்திரா தான் என்ன பண்றாருன்னா அந்த டிகிரியை பாஸ் பண்றாரு ஆக்சுவலா. ஓகே, த லெட்டர் த கிங் அர்த்தசாஸ்திரா
நம்ம அங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆலயம் தான். அந்த டிகிரி இதுக்கு முன்னாடி இருந்தது 6ஆம் அதிகாரத்துல இருந்ததும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தோட இதுதான் டேரியஸ் பண்றது. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் தான் போட்டிருக்கு. ஓகே, டிகிரி கன்சர்னிங் தி டெம்பிள் ஆஃப் தி காட் இன் ஜெருசலேம் தான் போட்டிருக்கு. ஓகேவா? ஆனா இங்க மட்டும் தான். அதுக்கப்புறம் வர ராஜா தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டிகிரி பாஸ் பண்றாரு. ஓகேவா? அந்த மக்கள்லாம் எங்க போக சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஜெருசலேம் போக சொல்றாங்க. Dwell in Jerusalem together with all the silver gold you may obtain from the provisions of Babylon. கோல்ட்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, you are free, as well as the free offering of the people and priest for the temple of their God in Jerusalem with their money by be sure to buy bulls, rams எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சொல்லி சொல்றாங்க. அங்க ஆஃபரிங் செலுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே even your fellow Israelites may go and send best of your rest of the silvers and golds in according with the will of the God deliver to the God of Jerusalem சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க ஜெருசலேம்ல போய் ஆலயத்துல போய் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பலிகள் செலுத்துங்க சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. ஆலயம் கட்டுறதுக்கான டிகிரி கிடையாது. இது ஆலயத்துக்கு போறதுக்கான டிகிரி சொல்லி கொடுக்கும். போற மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதனாலதான் இங்க போய் ஆஃபரிங் பண்ணுங்க எல்லா புல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சொல்லிட்டு. ஸோ இந்த டிகிரி தான். அப்ப இந்த ராஜா எப்போ வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா அந்த டைம் வந்து தெரியும். நம்ம ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 554 பிசி சொல்லி பார்க்கணும் அந்த டிகிரி பாஸ் ஆனது. ஸோ இந்த ராஜா யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அர்த்தசேஸ்திரா. இது அர்த்தசேஸ்திரா ஒன். இது இங்க சொல்ல போறவர் வந்து அர்த்தசேஸ்திரா. செக்ஸிஸ், அப்புறம் சக்சஸர் டேரியஸ், பான். இவர் பிறந்ததே இப்பதான் பிறகுறாரு. ஸோ இது முன்னாடிதான், முன்னாடி ஸோ நம்ம பார்த்த அர்த்தசேஸ்திரா ஒன்னு இவர் தானே பார்த்தோம் நம்ம. ஆமா. ஓகே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 654 to 224 பிசிக்குள்ள இது பண்றாரு. பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த இதுபடி இவர் தான் என்ன பண்றாருன்னா இவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பர்டிகுலரா இது எத்தனாவது வருஷம் 11வது வருஷத்துல வந்து ஆட்சியில வந்து இருக்கும்போது சொல்றாரு. இங்க எஸ்ரால வந்து 11வது வருஷம் போட்டிருக்கா சொல்லி பார்க்கலாம். during the reign and after this during the reign of Artaxerxes king of Persia. ஓகே, அதான் போட்டுருக்கு தவிர அவர் எந்த காலத்துல ஆட்சி செஞ்சார் சொல்லி போடல. ஓகே, இங்க இருக்கு. The temple servant also came up to Jerusalem in the 7th year of King Artaxerxes. 7th yearல வந்து வராங்களாம். Esra's army in the temple in the 5th month of the 7th year of the king. He had begun the journey from the Babylon on 1st year of the 1st month. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எஸ்ரா வந்து போறாங்க சொல்லி கொடுக்கும். ஓகே, this is the copy of the letter the king has given to Ezra the priest and teacher. ஓகே, அப்போ இவங்க காப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, Artaxerxes king of kings to Ezra the priest of teachers of the law God of heaven சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு அர்த்தசேஸ்திரா. ஓகே, டு த எஸ்ரா சொல்லிட்டு. Now I decree that any of the Israel in my kingdom, including priests and Levites, who volunteer to go to Jerusalem with you may go. Okay. You are sent by the king and his 7 advisors to inquire about the Judea and Jerusalem, which regards to the law of your God சொல்லி பார்க்குறோம். பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இவருடைய ராஜா டைம்ல வந்து ஒரு யாரெல்லாம் இஸ்ரேல் போறவர்கள போங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாரு. அப்போ இவருடைய 3வது டைம்ல நம்ம பாக்குறோம் 7th இயர். 7th இயர்னா என்னது? இது 7னா இது ஒரு கால்குலேஷன் தான் பிரதர், கொஞ்சம் இதான் இருக்கும். இல்ல அதுதான் எனக்கு கொஞ்சம் ட்ரையா ஒரு மாதிரியா தான் இருக்கு, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படியே நீங்க சொல்லும் போது. நான் இப்ப புரியும் பாருங்க. என்னதுன்னா 70 வீக்ஸ் பார்த்தோம்.
70. இது தெரியுதுல்ல, ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே, கொஞ்சம் ட்ரையா தான் இது ட்ரையா தான் இருக்கும். இது வந்து எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டானியல் கிட்ட வந்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆலயம் வந்து ஆலயம் இல்ல, ஜெருசலேம் ரீஸ்டோர் பண்றதுக்கு, ஓகேவா? ரீஸ்டோர் பண்றதுக்கான முத்திரை இது போனதுல இருந்து சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? அனைட்டட் வர வரைக்கும் இதான் வந்து நம்ம கீ வசனமே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 77 இருக்கு சொல்லி சொல்றாங்க. 77னா 430 470 சொல்லி பார்க்குறோம். சரி, 70 டேஸ், ஏன்னா 70 into 7 சொல்லி பார்க்குறோம். இது சும்மா உங்களுக்கு இப்போ வந்து ஞாபகப்படுத்துறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 62 into 7 plus 7 into 7 சேர்த்தா என்ன ஆகுது? 60 into 7 வந்து 420. 69 into 7 கரெக்டா? 62 7 இப்போ 62 7 ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணா 69 வந்துருதா? into 7 வரும்போது இது வந்து 453. இது பாருங்க, 69 into 7 483. இது வந்து பாத்தீங்கன்னா 490. ஓகே, இது 470 கிடையாது, 490. ஏன்னா 7 into 7ல 70 into 7 490 சொல்லி பார்க்குறோம். இதனால தான் நீங்க 1 பேதுரு என்ன பண்றீங்கன்னா இங்க பாக்குறீங்க, ஓகே, சர்ச் இன்டர்னலி வித் கிரேட் கேர். இப்போ நம்ம பண்றோம் பாத்தீங்களா, வாட் டைம், வாட் சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்த நேரம், எந்த காலத்துல இந்த காரியங்கள் குறிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து வருகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சஃபரிங் சொல்லிட்டு, சஃபரிங் சொல்லும்போது என்னது, இங்க வந்து பாத்தீங்கன்னா அனாயிட்டட் த ரூலர் கம்ஸ், தேர் வில் பி 7 sevens and 62 sevens, இட் வில் பி ரீபில்ட் வித் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கட்டப்பட்டிருக்குமா. ஆஃப்டர் 62 sevens, அந்த 62 sevens எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுமா, த அனாயிட்டட் வில் பி கட் அண்ட் புட் டு டெத் அண்ட் வில் ஹேவ் நத்திங் சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா, the people of the ruler who will come and destroy the city and the sanctuary, எருசலேம் வந்து அழிச்சிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். and will be like a flood சொல்லி பார்க்குறோம். he will confirm a covenant with many for 1 7. in the middle of the 7 he will put an end to the sacrifice and offering சொல்லி பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கால்குலேஷன் தான் வந்து அப்ப பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. ஸோ அதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அர்த்தசேஸ்திரா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் காலத்துலதான் வந்து டிகிரி பாஸ் ஆகுது. இவர் வந்து ஆட்சி செஞ்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரைன். ஓகேவா? யாரு இந்த ராஜா? இந்த ராஜா பத்தி எங்க இருக்கு? நம்ம இது பார்த்தது வந்து டேனியல்ல. டேனியல் எப்ப எழுதினாரு பாத்தீங்கன்னா, டேரியஸ் இருக்க டைம்ல எழுதினாரு. டேரியஸ் சொல்லும்போது அவர் வந்து அரௌண்ட் 520ல, ஏன்னா அப்பதான் ஆலயம் வந்து கட்டப்பட்ட டைம்ல வந்து எழுதுனா சொல்லி 520 BCல எழுதினாரு, ஓகேவா? கட்டுறதுக்கான ஆலயம் கட்டுறதுக்கான கட்டளை பிறப்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரால நம்ம பார்த்தோம், ஓகேவா? முந்தின அதிகாரத்துல நம்ம வந்து பார்த்தோம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து பாக்குறது என்னதுன்னா, இங்க அர்த்தசேஸ்திரா இவர் வாழ்ந்த காலம் வந்து இது சொல்லி பார்க்கிறோம். இப்பதான் வந்து என்னதுன்னா, எருசலேம் பில்ட் பண்றதுக்கான, எருசலேமுக்கு போறதுக்கான டிகிரியை பாஸ் ஆகுது, ஒரு கட்டளை. ஓகே, இது எப்ப பாஸ் ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா 7th year ஆஃப் த கிங் அர்த்தசேஸ்திரா சொல்லி பார்க்கிறோம், ஓகேவா? 7th yearனா இப்போ 465னா இதுல இருந்து 7 போட்டோம்னா என்ன வருது? அரௌண்ட் 450 7 தானே, 1508 BC சொல்லி பார்க்கிறோம். ஏன் 458? ஃபார் எக்ஸாம்பிள்
இதுல வந்து 465 மைனஸ் 7 போடுறோம். ஏன் மைனஸ் பண்றோம்? ஏன்னா 7 இயர்ஸ் வந்து பிசியில வரும்போது மைனஸ் ஆகும். கரெக்டா? ஓகே. அதனாலதான் 4 மைனஸ் பண்றோம். இல்லைன்னா வந்து பிளஸ் பண்ணுவோம் பிசியில ஏடியில வந்துச்சுன்னா. ஓகேவா? ஏன்னா 21, 22, 23, 24 வரும். அங்க வந்து பிசியில வந்துச்சுன்னா 65, 64, 63, 62 அப்படி வரும். ஓகேவா? 458 பிசியில வருது. ஓகேவா? அப்ப வந்து இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஒரு டிகிரி பாஸ் ஆகுது. டிகிரி பாஸ் ஆகி அங்க வந்து 62 இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எங்க வருது சொல்லி பார்க்கணும். எதுனா இங்க இருக்கிற 69 செவன்ஸ் ஆட் பண்ணணும். பண்ணோம்னா ஏன்னா அப்பையில இருந்து தானே வந்து டிகிரி பாஸ் ஆகி அந்த ஆலயம் கட்டப்பட்டது மெஸ்ஸியா வரணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு நிமிஷம். பாத்தீங்கன்னா மெஸ்ஸியா வரணும். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் எந்த டைம்ல வந்து டிகிரி பாஸ் ஆச்சு சொல்லிட்டு. 586 பிசில பாஸ் பண்ணிருக்காங்க. 586 சாரி 550 458 இது எப்படி 586 458 பிளஸ் இங்க என்ன போட்டிருக்கு 483 480 சாரி மைனஸ் வச்சு போடுறேன். ஓகே மைனஸ்ல வரணும். 483 equal to 525 சொல்லி பார்க்குறோம். கரெக்டா? இயேசு கிறிஸ்து வந்து எப்போ வராரு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 0th இயர் 1th இயர் 2nd இயர்லாம் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த ஏறக்குறைய நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாசத்துல வந்து சொல்லி தெரியாது. ஸோ அரௌண்ட் இது நம்ம பார்க்கும்போது இதுல வந்து ஒரு வருஷம் அப்படி வச்சுட்டீங்கன்னா 0th இயர்ல ஒரு வருஷம் வச்சுட்டீங்கன்னா இங்க ஒரு வருஷம் வச்சுட்டீங்கன்னா அரௌண்ட் 3 இயர்ஸ் கிட்ட நீங்க இது பண்ணீங்கன்னா அங்க என்ன வருது சொல்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்றோம்னா சாரி மைனஸே போடுறேன். மைனஸ் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட நம்ம ஆட் பண்ணும்போது அரௌண்ட் 28 கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா மெஸ்ஸியா வராரு. ஞானஸ்தானம் எடுக்கிறார் 28, 29 அந்த டைம்ல எடுக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3.5 வருஷம் ஊழியம் பண்றாரு. அவர் மதிக்கிறாரு. அப்புறம் வெயிட் தள்ளுறாரு சொல்லி போகும். அதுதான் இங்க நடக்கிறது. அந்த அப்பா கரெக்டான டைம் அரௌண்ட் அது க்ளோஸ் டு அந்த இயேசு கிறிஸ்துவோட வருகை அப்போ சொல்றதா இருக்கு சொல்லி போகிறோம். இங்க நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா அன்டில் த அனாய்டட் ஒன் யாருன்னா அனாய்டட் ஒன் வர்றதுக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா 7 sevens and 67 நம்மளுக்கு இப்ப கிடைச்ச ரிசோர்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் இந்த டைம் இருக்குமா சொல்லிட்டு. ஏன்னா இங்க இருக்க டேட்டா வச்சு நம்மளே இது கல்குலேட் பண்றோம். ஓகே இங்க 7 இருக்கு அப்போ இப்படிதான் இருக்குமா 7th இயர் ஆஃப் கிங் அர்த்தசேஸ்திரா எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அப்ப இப்ப செஞ்சாருன்னா இதுல இருந்து -7 போட்டா என்ன வருது அப்படிலாம் ட்ரை பண்ணி பாக்குறோம். நம்மளுக்கு அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி அந்த பாருங்க கரெக்டா இயேசு கிறிஸ்து வந்து டைம் வருது அரௌண்ட் 25ல இருந்து 5 to 29 ஏடியில வந்து நிக்கிது சொல்லி போகிறோம். கரெக்டா? இப்ப புரியுதா ஓரளவுக்கு? லைட்டா ஓரளவுக்கு புரியுது. நான் திரும்பி ரெக்கார்டிங் பார்த்தா எனக்கு புரிஞ்சிடும். சரி ஓகே ஓகே. ஸோ எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன்னா இங்க இவர் சொன்னதுக்கான காரணம் என்னதுன்னா தே கால்குலேட் வேற டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்டர்னலி வித் கிரேட் கேர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்றோம் சர்ச் பண்றதுக்கு இதை வந்து என்னப்பா இது வசனம் தானே விட்டுட்டு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போல அவங்க என்ன பண்றாங்க மெஸ்ஸியா பத்தி போட்டிருக்கு என்னது மெஸ்ஸியா பத்தி எழுதிருக்கா அப்போ நம்ம அதை பார்த்தே ஆகணும் சொல்லி என்ன பண்றாங்களா இந்த டைம் கால்குலேட் பண்றாங்க எந்த ராஜ்யத்துல இருந்து எப்பயில இருந்து ஆலயம் கட்டப்பட்டது எப்ப அந்த டிகிரி பாஸ் ஆச்சு சொல்லி எங்க போய் பாக்குறாங்க எஸ்ரா எரேமியா நெஹேமியா சொல்ற நிறைய இதுல போய் பாக்குறாங்கன்னு சொல்லி வரும். பார்த்துட்டு மெஸ்ஸியா வர்றதுக்கு அப்ப மெஸ்ஸியா எப்போ வருவாரு சொல்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அது அவங்களை குறிச்சு சொல்லாதபடிக்கு அது நம்மளை குறிச்சு சொல்லுதான். ஓகே they were finding out the time and circumstances to which the spirit of Christ is in them was pointing when he predicted the suffering and of the Messiah and the glory that would follow சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து இங்க டேனியல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அனாய்டட் the ruler of the ruler வந்து என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா the anointed இங்க பாருங்க 26வது வசனம் the anointed will be put to death and will have nothing சொல்லி பார்க்கிறோம். அவர் இறந்து போயிடுவாரு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க.
the suffering of the Messiah தான் anointed one, and the glory that would follow சொல்றதுதான். the glory that would follow சொல்றது வந்து இன்னொரு தீர்க்கதரிசனம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் தான். என்னன்னா, இங்க வசனத்தை நம்ம படிக்கிறது நம்மளுக்கு வந்து எப்படி இவங்க சர்ச் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அப்படி என்ன பண்ணிருப்பாங்க சொல்லி நம்மளுக்கு தோணுது இல்ல, அது காமிக்கிறதுக்காக தான் நான் டேனியல்ல போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க அது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை, அது தனிப்பட்ட முறையில நம்ம வந்து படிச்சுக்கலாம். நம்ம எதுக்காக இங்க அங்க போய் காமிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேஷன்ல காமிச்சேன்னா, அவங்க மெஸ்ஸியா வந்து வருகைக்காக எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க சொல்றது ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளா காமிச்சேன், அவ்வளவுதான். இல்ல புரியுது, இப்ப புரியுது எனக்கு என்ன சொல்றேன். இந்த வசனத்துக்கான புரிதல் மட்டும் தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு. இது எதுக்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு டேனியல் சாப்டர் தானே இது. இது வந்து 1 பேதுரு. இப்போ இந்த வசனம் வந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ல இருந்து. அது நம்ம பார்த்தது வந்து டேனியல் 9ல பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 10. ஓகே. இது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்து அப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம நார்மலா படிக்காத இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி நம்ம டீப்பா படிக்கும்போது தான் அப்ப என்ன பண்ணாங்க, எதுக்காக ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னா, அப்ப எந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க, டேனியல் சொல்லியிருக்காங்களா, வேற யார் சொல்லியிருக்காங்களா சொல்லி பார்க்கணும். அங்க போய் பார்க்கும்போது இங்க இருக்கு வசனம், இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை பத்தி போட்டிருக்கு. அப்போ இங்க என்ன நடக்குது சொல்லி நம்ம கால்குலேட் பண்றாங்க. ஓகே, சோ அப்ப அவங்களை குறித்து பேசுறப்ப நம்மளை பத்தி பேசுறாங்களா. சோ இதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லி போடுறோம். ஓகேவா. அடுத்தபடியா நம்ம என்ன பாக்குறோம்னா, சபைக்கான விஷயத்துல வந்து நம்ம விசேஷித்த நன்மை சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா. எங்கன்னா எபிரேயர் 11ல கடைசியில இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு பார்க்கலாம். ஓகே, விசேஷத்த நன்மை சொல்லி சொல்லும்போது பட் நம்மளே இல்லாம நம்ம பூர்ணமாக முடியாது. எப்பன்னா நம்ம உயிர்த்துதல் பிறகுதான் வந்து இவங்கள வந்து பூர்ணமாக முடியும் சொல்லி பார்க்கிறோம். they are also made perfect சொல்லி பார்க்கிறோம். ஓகே, since God has planned something better for us. ஓகே, ஏன்னா we are the one to put first hope in Christ சொல்லி பார்க்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவுல முதலாவது விசுவாசிக்க வச்சதுனால நம்மளுக்கு தேவன் பெட்டரா வச்சிருக்காராம். அப்படின்னா பெட்டர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் என்னது சொல்லிதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா. நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேயர் 3:1. Okay. Therefore, holy brothers and sisters who share in the heavenly calling, பரலோக அழைப்புக்கு, ஓகேவா, இதான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட thoughts on Jesus. thoughts on Jesus. இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா, யோவான் 14ல என்ன சொல்றாருன்னா, do not let your heart be troubled. You believe in God, believe also in me. My father's house have many mansions. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. ஓகே, ஏகப்பட்ட பூமி மாதிரி ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு. ஓகேவா. if I go, if there were not so, அது அப்படி இல்லைன்னா would I have told you that, நான் வந்து சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட நான் போய் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு. அது இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, I would have told you that I am going there to prepare a place for you. நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்து பண்றேன். And if I go and prepare a place for you, I will come back and take you to be with me, that you also may be where I am. நான் இருக்கிற இடத்துக்கே நான் என்ன பண்றேன், உங்களை கொண்டு போயிடுறேன் சொல்லி சொல்றாரு. ஓகே, யூ நோ த பிளேஸ் வேர் ஐ எம் கோயிங் சொல்லும்போது எங்க போறாரு அவர் அவருடைய அப்பா வீட்டுக்கு போறாரு, பரலோகத்துக்கு போறாரு சொல்லி போறோம். ஓகே, அதுதான் இங்க சொல்றோம். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து கூட்டு போறது, வந்து சபையை கூட்டு போறதுக்கு எங்க கூட்டு போறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. பரலோகத்துக்கு கூட்டு போனோம்னா நம்ம சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசு கிறிஸ்துவ சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருந்தது சொல்லி பார்த்தோம்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, for Christ also suffered once for sin, the righteous for the unrighteous, to bring you to God. He was put to death in body but made alive in spirit. He was put to death in body and made alive in spirit. So சாவடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல சாவடிச்சாங்க. ஆனா ஒரு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழும்போது எதுல உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவிக்குறி சரீரத்துல, மேட் அலைவ் இன் ஸ்பிரிட் சொல்லி போகிறோம். ஆவிக்குறி சரீரத்துல வந்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி போகிறோம். ஓகேவா. சோ இதுதான் இங்க பாக்குறோம். இங்க ஸ்பிரிட் சொல்லும்போது வந்து அவர் ஆவி மட்டும் தான் உயிர்த்தெழுந்தது சொல்லி கிடையாது. ஓகேவா. அவர் சரீரம் செத்து போயிடுச்சு சொல்லி கிடையாது. ஏன்னா அவங்க சரீரமே இல்லை. ஆக்சுவலா சரீரமே என்ன ஆச்சு, அது ஆவிக்குறி சரீரம் மாறிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப யாராவது செத்து போயிட்டாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவி வந்து சுத்திட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. ஆனா ஆவி சுத்திட்டு இருக்குன்னா பாடி வந்து இங்கதான் இருக்கு, ஆவி மட்டும் போயிடுச்சு சொல்லுவாங்க.
அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வந்து பாடி அங்கேயே இருந்ததா, கல்லறையிலே இருந்ததா சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லறையில இல்ல. அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மார்க் 15 ஆஃப்டர் ரெசரக்ஷன். மத்தேயு 27 59 60. ஓகே. என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து ரோப் மேல வந்து கட்டுறாங்க. ஜோசப் took the body and wrapped it in clean linen and placed it in the tomb, in his own new tomb சொல்லி போறோம். That he has cut out of the rock. ஓகே. அவர் வந்து புதுசா ஒரு டூம் வந்து கட்டி வச்சு நியூ டூம்ல வந்து அவர் வந்து வச்சிட சொல்லி போகிறோம். and rolled the big stone in front of the entrance to the tomb and went away சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? மேரி மக்தலினா அங்க அழுதுட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோசப் took the body, wrapped it in a clean linen cloth. அப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா துணி போட்டு சுத்திடுவாங்க. ஓகேவா? சுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து துணினால கட்டிடுறாங்கன்னு சொல்லி போறோம். எப்படி லாசரஸ் வந்து நம்ம லாசரஸோட விஷயத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். யோவான் 11ல வந்து பாத்தீங்கன்னா லாசரஸ் உயிர்த்தெழுந்துறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஓகே. When he had said this, Jesus called in loud voice, Lazarus, come out. Lazarus, வெளில வா. லாசரஸ் வந்து உயிர்த்தெழுறாரு சொல்லி பார்க்கிறோம். The dead man came out. His hands and feet were stripped of linen. Stripped of linen என்னது? அவர் வந்து அந்த கிளாத்னால வந்து சுத்திருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். புரியுதுல பிரதர்? And Jesus said to them, take off the grave clothes and let him go. சொல்லும்போது அவனை ஃபுல்லா இப்படி கட்டி வச்சிருக்காங்க. அவன் வெளில வர முடியாது. புரியுதா? கையெல்லாம் இப்படி வச்சுட்டு பாரோஸ்ல எப்படி கட்டுவாங்கன்னா இப்படி கட்டுவாங்க. கட்டி வச்சுட்டு அவனை வந்து படுக்க போட்டுருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். லாசருவை. அப்போ அவன் நடந்து வரான். ஸ்லோவா நடந்து வர்றாரு. நடந்து வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, டேக் ஆஃப் இஸ் அந்த கிரேவ் க்ளோத்ஸ்னா அப்பதான் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் அந்த லெனன்ல கட்டி வச்ச துணியெல்லாம் வந்து அவுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவுத்துட்டு அவனை வந்து ஃப்ரீ ஹிம், அவனை வந்து லெட்ஸ் ஆஃப் த கிரேவ் க்ளோத் சொல்றாங்க. அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்க 27 நம்ம படிச்சோம்ல, 27ஆம் வசனத்துல வந்து அவரையும் வந்து என்ன பண்றாங்கன்னா லினன் க்ளோத்னால சுத்தி இருக்காங்க சொல்லி போறோம். அதான் நம்ம இங்க படிக்கிறது. ஓகேவா? இப்போ நான் கேட்கிற கேள்வி என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தலைமைது. ஓகேவா? இந்த லினன் க்ளோத்ஸ் வந்து லினன் க்ளோத்தோட இருக்கிற அந்த பாடி வந்து அங்கேயே இருந்ததா? இயேசு கிறிஸ்து சரீரம் இருந்ததா? இல்லை இயேசு கிறிஸ்து சரீரமே அங்க காணப்படுச்சாங்க? பிரதர் மேத்யூ கேக்குதா? சாரி, மியூட்ல பேசிட்டு இருக்கேன். அவருடைய சரீரம் அங்க இல்ல, அவரோட துணி மட்டும் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. ஓகே, அந்த துணி மட்டும் அங்க இருக்கு சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா? சோ அதுதான் அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு இங்க இல்ல. அது வந்து ஜான்ல இருக்கு நினைக்கிறேன். ஜான் 18 crucifixion, death of Jesus, burial 20 empty tomb சொல்லி வரும். அப்புறம் இங்க என்ன பண்றாங்கன்னா, பீட்டர் and other disciples started for the tomb. Both were running, but other disciples outran the Peter.
யோவான் 20ல. அப்புறம் பீட்டர் reached the tomb first, but bent over and looked in at the strips of the linen that were lying there, but did not go in. ஓகேவா? So and bent over and looked in to at the strips of linen lying. சொல்லும்போது லினன் மட்டும், துணி மட்டும் தான் இருக்கு தவிர ஆளை காணோம் சொல்லி பார்க்குறோம். அவ பாத்தீங்கன்னா உள்ள போய் பாக்குறாங்க. சீமன் பீட்டர் கேம் அலாங் பிஹைண்ட் ஹிம் அண்ட் வெண்ட் ஸ்ட்ரெயிட் இன்டு தி டூம். ஃபர்ஸ்ட் ஆள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழையில, எட்டி பாக்குறான்னு சொல்லி வரோம். செகண்ட் ஆள் பேதுரு உள்ள என்டர் ஆயிட்டாரு. He saw the strips of linen lying there, as well as the cloth that had been wrapped around Jesus' head. தலையில கட்டி வச்சிருந்த cloth எல்லாமே வந்து அங்க இருக்கு. The cloth was still lying in its places, separate from the linen. செப்பரேட்டா தனியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அந்த பாடியில இருக்கிற சட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ராப்சர் ஆயிட்டோ வச்சுக்கோங்க, நம்ம இயேசு கிறிஸ்து வந்து கூட்டு போயிட்டா சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சரீரத்துல இருக்கிற பாடியில இருக்கிற இந்த சட்டை, இந்த பேண்ட் எல்லாமே என்ன பண்ணும், இங்க விழுந்துரும். உள்ள இருக்கிற பாடி மட்டும் என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது, மாறிடுது சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆவியிலனால அங்க இருக்க ட்ரெஸ், அந்த லேனன் கிளாத்ஸ் கட்டி வச்சது எல்லாமே என்னாச்சு, அங்கதான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். இந்த பாடி என்னாச்சு, மாம்சிக பாடி ஆவிக்குரிய பாடி ஆச்சு. இத பத்தி தான் வந்து பவுல் கூட சொல்றாரு 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா, அவருக்கு தெளிவா அங்க வந்து என்னதுன்னா ரிசரக்ஷன் பாடியை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஓகே, என்ன சொல்றாருன்னா, பட் சம் வில் ஆஸ்க் ஹவ் ஆர் தி டெட் ரைஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் பாடி வில் தே கம். எதை பத்தி பேசிட்டு இருக்காரு, பாடியை பத்தி பேசிட்டு இருக்காரு. How foolish. Okay, what you sow does not come to life unless it dies. சொல்லி பார்க்கிறோம். When you sow, you do not plant the body. ஒரு செடியே வந்து உள்ள மண்ணு தோண்டு புதைக்க மாட்டீங்க. That will be just a seed, perhaps a wheat or a something else. அது கொடுக்குறீங்க. But God gives its body as he has determined. அவர் தேவன் தான் என்ன பண்றாரு, டிசைட் பண்றாரு என்ன பாடியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. And each kind of the seeds, எந்தெந்த வகையான சீட் இருக்கோ அதுக்கேற்ற பாடியை தேவன் வந்து என்ன பண்றாரு, அதுக்கு ப்ரீ டிஃபைன்டா உள்ள வந்து அந்த ஜெனட்டிக் கோடு டிஎன்ஏல வந்து எழுதிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளான்ட் வருது. இது மாமரம் சீட்னா மாமரம் வரும், வாழைப்பழம் இது இருக்குன்னா அது கொலையிலேருந்து வரும் சொல்லி வரும். அதே மாதிரி தேங்காய்னா தேங்காய், இது தென்னை மரம் வரும். ஓகே, அது மாதிரி ஒரு சீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளஷ் இருக்கு சொல்லி வரும். அது மாதிரி பேர்ட்ஸ்க்கு இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு டிஎன்ஏ படி பீப்புள் ஒரு கைண்டுக்கு வந்து ஒரு பாடி வந்து தேவன் கொடுக்குறா சொல்லி போகிறோம். அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் தேர் இஸ் நேச்சுரல் பாடி தேர் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பாடி சொல்லி போகிறாங்க. ஓகேவா? நேச்சுரல் பாடி இருந்தா ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு. ஓகேவா? ஆதாமுக்கு இருந்தது வந்து நேச்சுரல் பாடி, இயேசு கிறிஸ்துக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாடி சொல்லி சொல்றாங்க. ஓகே, லாஸ்ட் ஆடம், ஃபர்ஸ்ட் ஆடம் வாஸ் a living being. ஓகேவா? லாஸ்ட் ஆடம் வந்து லைவ் பீயிங் ஸ்பிரிட் சொல்லி போகிறோம். அவர் வந்து ஆவியா இருக்கிறா சொல்லி போகிறோம், ஆவிக்கு சரீரத்தில் இருக்கான்னு சொல்லி போகிறோம். அதனாலதான் இங்க கீழே வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஃபிளஷ் நம்ம பரலோகம் போகணும்னா நம்ம என்ன முடியாது, மாம்சத்தோட ரத்தத்தோட போக முடியாது. ஓகே, as இங்க 49 வருஷம் ஃபர்ஸ்ட் படிச்சிடறேன். As just we have the born of the image of the earthly man, so we bear என்னது, the image of தரித்து கொள்றது. ஓகே, நம்ம அந்த தரித்து கொள்ளுமா. I declare heavenly man. Brother, the flesh and blood cannot inherit the kingdom of God. மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போக முடியாது. Nor does the perishable inherit the imperishable. ஓகேவா? அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு போகணும்னா இந்த சரீரத்துல போக முடியாது, மாம்சத்தோட ரத்தத்தோட போக முடியாது. மாம்ச ரத்தம் வந்து பூமிக்கு ஏற்றது, இது எர்த்லி பாடி, மண்ணுக்கு ஏற்ற ஒரு சரீரமா இருக்கு சொல்லி போறோம். பரலோகத்துக்கு ஏற்ற சரீரமா மாறணும்னா இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ரகசியம் சொல்றேன் சொல்லிட்டு, நம்ம எல்லாம் நித்திரை அடைவதில்லை, இந்த ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். எப்போ, கடைசி ட்ரம்பட், லாஸ்ட் ட்ரம்பட் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு இமைப்பொழுதே மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப என்ன ஆகுமா, லாஸ்ட் ட்ரம்பட் will sound, the dead will be raised imperishable and we will be changed. நம்ம என்ன ஆகுமா, நம்ம சரீரம் மாற்றப்படும். For the perishable will clothe itself with imperishable, the mortal with immortality சொல்லி பார்க்கிறோம். நம்ம சரீரம் வந்து ஆவிக்குரிய சரீரம் மாற்றப்படும். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து இன்னொரு கன்ஃபர்ம் பண்றாரு எங்கன்னா பவுல் மூலமா. ஓகே, பிலிப்பியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோட நம்ம முடிக்கலாம். 20-21. பட் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்ம சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு, ஹெவன் இருக்கு. And we eagerly await the savior from there, the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகைக்காக நம்ம காத்துக் கொண்டிருக்கோம். Who by the power of this enables him to bring
everything under control, will transform our lowly bodies so that we will be like the glorious body. Transformனா என்னது? மாற்றாராம், மறுரூபப்படுத்துறாராம். அவர் லோலி பாடிஸ் நம்ம சரீரத்தை வந்து மாத்தி அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாத்திரா சொல்லிடுவோம். இதுதான் வந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட பெட்டர் ப்ராமிஸ். விசேஷித்த நன்மை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, பெட்டர் சொல்றது வந்து பரலோக அழைப்பு தேவனுடைய இருக்கிறது சொல்லி பார்க்கலாம். இது ஒரு பாட்டு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பாட்டுனா 3 பாட்டுல வந்து ஒரு பாட்டு தான் பார்த்திருக்கோம். ஓகே, சரீரத்தை பத்தி தான் பார்த்திருக்கோம். மற்றபடி அவங்களோட குளோரியை பத்தி பார்க்கணும். ஏன்னா ரோமர்ல என்ன போட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, ரோமன்ஸ் 2:7ல மொத்தம் 3 காரியங்கள் சொல்றாங்க. ஓகே, those who have been persisting in doing good, glory, honor and immortality, he will give eternal life. சொல்லி போறோம். glory, honor and immortality. நம்ம வேற இம்மார்டாலிட்டி மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஒரு பாயிண்ட் தான் பார்த்திருக்கோம். ஓகே, யாருக்கு வர்றது? சீக்கிங் குட். அவங்களுக்கு என்ன வருதா? மகிமை, கனம், இம்மார்டாலிட்டி, சாகாமை. சாகாமை சொல்றதுதான் நம்ம வந்து என்ன பார்த்தோம் இங்க கொரிந்தியர் 15 சரீரத்துல வர அந்த சாகாமை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்குதா? மார்டல் டு இம்மார்டாலிட்டி. ஓகேவா? எதுக்கு கொடுக்கறது? இது பாடி கொடுக்கறது. வாட் கைண்ட் ஆஃப் பாடி வில் தே கம்? பாடியை பத்தி நம்ம பார்த்தோம். மற்றபடி கனம், மகிமையை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? எதுக்குன்னா இங்க விசேஷித்த நன்மை சொல்லும் போது தேவன் கொடுத்த ப்ராமிஸ் என்னது? நம்ம ஞானஸ்தானம் பெறமைதான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் உலகத்துக்கு மறைச்சிட்டேன், நான் கிறிஸ்துக்காக வாழ போறேன். ஞானஸ்தானத்துல அதான் உடன்படிக்கை எடுத்தோம். ஓகேவா? அப்போ உலகத்துக்கு கம்ப்ளீட்டா டைட் டு தி கிராஸ், சரி, டைட் டு தி வேர்ல்டு. அப்பதான் என்ன பண்றாரு? காட் வந்து நம்மள வந்து பரம அழைப்பது பங்குல மக்களை நம்மள வந்து மாத்திராரு சொல்லுவார். இப்போ உலகத்தை செத்துட்டாங்கன்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. உலகத்துக்கு படி நம்ம பரமவாசியா நம்ம வாழ்றதுதான் நம்மளுடைய அழைப்பை சொல்லுவோம். ஸோ அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஆனா பர்டிகுலரா பாயிண்ட் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பரம அழைப்புக்கு பங்குல மக்களை மாத்திராங்க சொல்லிக்கணும். ஓகே, 2 காரையும் பார்த்தோம் இந்த விஷயம். இந்த இன்னைக்கு கிளாஸ்ல பழைய ஏற்பாட்டுல எப்படி வந்து அவங்க கணிச்சாங்க, எப்படி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து வருகை அவர் எப்படி ஒரு சாம்பிளா நம்ம பார்த்தோம். ஒரு தீர்க்கதரிசனத்தை சும்மா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசனம் இருக்கு. அது பார்த்தா அது தனிப்பட்ட டைம். அது நம்ம எக்ஸாம்பிளுக்காக நிறைய குழப்பிச்சு போட்டு நீங்க குழப்பறதுக்காக நான் சொல்லல. இல்லைன்னா வந்து அத நீங்க குழப்பிக்க வேணாம். இப்போ நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு டீட்டெயிலா போய் காமிச்சேன். அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் இயர் பிசி கிசின்னு சொல்லும் போது அப்படியே மைண்ட் கால்குலேஷன் போட முடியல. நம்ம எதிரில கிளாஸ்னா புரியும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தியரியா இருந்தா கொஞ்சம் ஈஸியா கிராஸ் ஆயிடுது. அப்படி கிட்ட புரியுது. நான் எதுக்காக ட்ரை பண்ணா அந்த வசனம் புரியுதுக்காக இல்ல புரிஞ்சிச்சு. எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நீங்க சொல்லும் போது தான் புரிஞ்சிச்சு. இது கோரிலேட் பண்றதுக்காக தான் அந்த அங்க போறீங்க அப்படின்ட்டு. ஆமா, சோ அதுதான். மற்றபடி இன்னொன்னு செகண்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம்? பரம அழைப்பு, பரலோக அழைப்பு. அதனாலதான் உங்கள் பொக்கிஷங்கள் இந்த வசனம் கூட பாருங்களேன், அது நல்லா இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றது, அவர் டைரக்டா வந்து எடுத்தவரே பேசுறது அதுதான் பேசுவார். ஓகே, மலை பிரசங்கத்துல, do not store up your treasure on earth, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. where moth இல்லைன்னா vermins destroy, ஓகே, இல்லை ரஸ்ட் ஆயிடுது. where the thieves break in and steal, but store up for yourself treasure in heaven, where moth and அதெல்லாம் இது டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. where the thief do not break in and steal, for where your treasure is, there your heart will be also. எங்கே உங்கள் ட்ரெஷர் இருக்கோ அங்க உங்க இறுதியா இருக்கும். பூமியில ட்ரெஷர் இருந்ததுன்னா பூமியில தான் நம்ம இறுதியா இருக்கும். பரலோகத்தில் ட்ரெஷர் இருந்ததுன்னா பரலோகத்தில் இருக்கும். எப்படி பரலோகத்தில் ட்ரெஷர் சேர்த்து வைக்கிறது? நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து மெயின் வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு என்ன ஊழியம் வந்து மெயின். அதுக்கப்புறம் வந்து அவர் சத்தியத்தை அறியறது. இது மாதிரி தான் வந்து நம்ம பரலோகத்துக்கு நம்ம லைக் என்ன சொல்றது தகுதியாகும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பரலோகத்துல அதுதான் சொத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த உலகத்தை காட்டிலும் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த உலகத்துல ஜீவனை தேடுறது காட்டிலும், நான் அடுத்த வேலை நான் என்ன பண்ணணும் சொல்றேன், அந்த இது தேடுறது காட்டிலும் நம்ம தேவனுக்கு என்று நம்ம வாழ்க்கை நம்ம கொடுக்குமே. அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரெஷரை வந்து பரலோகத்தை சேர்த்து வைக்கிறாங்க சொல்லிக்கோங்க.
ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து உலகத்து மேல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் காட் மேல வைக்கணும். அது கொஞ்சமா நம்மள வந்து தேவன் வந்து கைட் பண்ணுவார். அது உடனடியா நடக்காது எதுவுமே. காட் வந்து அதனால பொறுமையா இருக்காரு. ஸோ வெயிட் பண்றாரு. நம்ம கரெக்டா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் ட்ரெயின் பண்ணுவாரு. சகோதர புரிதல் எப்போ வரும்னா இந்த சத்தியத்தை முழுசா அறியும் போது வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது நீங்க பழக 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 அதுல நீங்க நிறைய தெரிஞ்சுக்க நம்ம என்ன ஆகும்னா முழுமையா நம்மளுக்கு வந்து அந்த புரிதல் வரும். ஸோ உடனடியா அதுவுமே டக்குன்னு வராது. இட்ஸ் a gradual process. கரெக்ட். நம்ம ப்ரே பண்ணலாம் அதுக்காக. ஓகே, நம்ம உண்மையா தெரிஞ்சுக்கிட்டு தேவனே உமக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி சொன்னாலே காட் நம்மளுக்கு வந்து உதவி செய்வார். ஏன்னா இதுல வெற்றி பெறவங்களுக்கு என்னது பயங்கரமான கனம் மகிமை. அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தோம். நம்ம பரலோக வாசியை மாறுறது. பரலோகத்துல வாசியை மாறுறதுன்னா அது எப்படிப்பட்டது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கனம் மகிமை அந்த விஷயத்த அந்த ரோமரி 2:7 மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஆனா இப்பதான் நான் கோரிலேட் பண்ண முடியுது எனக்கு சில விஷயம் என்னன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதோட மீனிங்கே வந்து உள்ள அர்த்தமே என்னன்னா இந்த சபை மக்களுக்கு வந்து பரலோக அழைப்பு இருக்கிறதுனால தான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவ நிறைய வாட்டி அவர் மலை பிரசங்கம் இது மாதிரிலாம் பைபிள் சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனதிருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த உள்ள அர்த்தத்துக்காக அது சொல்லியிருக்காருன்னு புரியுது. ஆமா, எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலோட்டமா நம்ம படிச்சுட்டு போக முடியாது. அது எதுக்காக சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயமே. ஸோ இப்ப நீங்க கோரிலேட் பண்றீங்க பாத்தீங்களா, சபைக்கான ஒரு அழைப்பு. அது அந்த அழைப்பை தான் கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு. இப்போ லிட்டரலா நார்மல் லேமன் பார்க்கும்போது என்னடா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, பரலோக ராஜ்யம் எனக்கே அப்படிதான் தோணுச்சு. கொஞ்ச நாள் ஒரு இனிஷியல் டேஸ்ல அப்படிதான் தோணுச்சு. என்னடா அது இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தா இப்படிதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம்ட்டு செத்தா உயிர்த்தெழுந்து வானத்துல போய் இருப்பாங்க வருது. அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கு எப்போ வருதுன்னா கொஞ்சம் லைட்டா சத்தியத்தை அறியும் போது தான் நமக்கு லைட்டா அந்த கார்லேட் பண்ணி பார்க்க முடியுது. ஓஹோ, இதுக்காக தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதான் அதுக்குதான் வந்து இந்த டிஸ்கஷனு, இந்த மீட்டிங்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம நாள்தோறும் நம்ம வந்து அதை படிக்க தான் நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் உள்ள இதாகும். எப்படி நீங்க வந்து கம்ப்யூட்டர் நீங்க வேலையில வந்து ஈடுபட அந்த வேலையை வந்து உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகுது இல்ல, அந்த மாதிரி. ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணுங்க. நேற்றுமின்றி மாறாத நேசரே, ஆண்டவரே, இந்த வேலையில நோக்கி பார்க்க ஒரு சாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இங்கே 2-3 பேர்களாம் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறார்கள் மத்திய வாசம் செய்கின்ற சொன்ன தேவனே ஆண்டவரே ஒரு வேத பகுதியை ஆண்டவரே தியானித்து அதன்படி அந்த சத்தியத்தை அறிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த கிளாஸ் நல்ல பிள்ளைகள் தொடர்ந்து சத்தியத்தை புரியும் ஒரு அறிவை கொடுக்கவும் ஆண்டவரே. இன்னும் மற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதன்படி ஆண்டவரே எந்த ஒரு கதங்கள் இல்லாமல் இந்த கிளாஸ் முடிக்க ஆண்டவரே அதன்படி சத்தியத்தை இருந்து மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவோம் தயப்பாராக. ஆண்டவர் எங்களை போக்கும் வரத்திலும் மீறி கூட இரும், எங்களை வேண்டட்டும், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஒரு விஷயம், நானு ஜாப் போர்ட்டல்ல போய் என்னோட டிசிஎஸ் போர்ட்டல்ல சர்ச் பண்ணும்போது QA மேனேஜர் கிடையாதா, டெஸ்ட் இன்ஜினியர் இருக்கு. டெஸ்ட் லீட் அப்புறம் டெஸ்ட் இன்ஜினியர்னு இருக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல. ஓகே. ஆனா அதுல பெங்களூர்ல இருக்கு. எதனா கீவேர்ட் தர முடியுமா எனக்கு பர்టిక్యులரா? எதனா ப்ராஜெக்ட் டெலிவரி மேனேஜர் பாருங்க. ஓகே, நீங்க PMP முடிச்சிருக்கீங்களா? ப்ராஜெக்ட் டெலிவரி மேனேஜருக்கு. ப்ராஜெக்ட் டெலிவரி மேனேஜர்